ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கிங் பார்க்கல, சின்ன ஒரு விளாக் தான் பார்க்க போதும். நாங்கள் சென்னை டு பொள்ளாச்சி, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வால்பாறைக்கு நாங்கள் ட்ரிப்பு போதும். ஸோ அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸ், அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, நாங்கள் ரோட்வேஸாக போதும், ஒரு 5 பேர் அடல்ட்ஸ் போதும். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். போக போக பார்க்கலாம். ஸோ நாங்கள் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டோம். புளி சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸு நெக்ஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ காரில் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போதும். இப்போ கரெக்டாக டைம் ஒரு 4:50க்கு இருக்குது மூவ் ஆகிறதுக்கு கரெக்டான டைமு. ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டைமிங் ஒரு 4:50க்கு கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கெங்கன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்றோம், எங்கே நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, சென்னையில் கோடம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் எந்த ரூட் சைடு நம்ம போகிறோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, விழுப்புரம் கிராஸ் பண்ணிட்டோம். டைம் நமக்கு கரெக்டா 7:05 ஆகுது. நம்ம 4:50க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 7:05க்கு நம்ம விழுப்புரம் கிராஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா விழுப்புரத்துல இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிடறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வயல் மாதிரி இருக்கு. ஒரு ஷாப்புக்கு வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் ஷாப் 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. வேற எந்த லொகேஷனும் கிடைக்காததால நம்ம இங்க உட்காந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டு யாராவது ஃபோட்டோஸ் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். மிஸ்ஸி ஹாய் சொல்லு. ஹாய். சரி சரி சரி. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, திருமண்டூரை டோல் பிளாசாவை கிராஸ் பண்ண போதும். ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம 90 to 100 தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டோலை நம்ம ஃபாஸ்டாக்ல இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோல் முடிச்சுட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூட் எப்படி போதும்னா, திருமண்டுரை நெக்ஸ்ட் விழுப்புரம், திருச்சியில இருந்து மணப்பாறை வழியாக ஒட்டாஞ்சத்திரம் நெக்ஸ்ட் உடுமலைப்பேட்டை வழியா போய் நம்ம திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ண போதும். ஸோ அதுதான் இந்த வழியா தான் நம்ம சென்னையில இருந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா, திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸுக்கு நியர்பை தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேல தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 1:45 ஆகுது. நம்ம திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் நியர்பை வந்துட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம கரெக்டா டேம் ஆண்டு இருக்கோம். டேமுக்கு நியர்ல நம்ம இப்போ லஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபால்ஸ்க்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து உங்களுக்கு 900 மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் க்ளோஸ் டு உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நடந்து நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும், அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி
எங்கே இருந்தோம்னா மெயின் ஃபால்ஸுக்கு போகல, அந்த ஓடையில் தண்ணியில் அங்கே தான் நாங்கள் ரொம்ப ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இதுக்கு பக்கத்துலேயே டெம்பிளும் இருக்குது, திருமூர்த்தி டெம்பிளும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போகணுன்னா போய்க்கலாம். ஸோ என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாடுறதுக்கு அப்படியே செட் ஆகிட்டான். ஆனால் வாட்டர் கொஞ்சம் சில்லுந்தாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. வாட்டர் லெவல் அந்தளவுக்கும் இல்லை. உங்களுக்கு இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு மேலுக்கு ஃபீமேலுக்கு ரூம்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ என் பொண்ணுலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில். டைம் கரெக்டாக 4:30 ஆகுது. நாங்கள் திருமுடி வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock வெளில ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஆலியா டேம்க்கு டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ 4:30 ஆகுது. ஸோ ஆலியா டேமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மங்கிலாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு நாங்கள் பார்த்த உடனே. இப்போ இதுதான் டிக்கெட் கவுண்டர். உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 5 rupees per headக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 5 yearsக்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மொபைல் ஃபோனுக்கு ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, கேமரா மொபைல் ஃபோனுக்குலாம். ஸோ இது பார்க்கு ப்ளஸ் டேம்க்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த அமௌண்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு பார்க், ரொம்ப பெரிய பார்க் இருந்துச்சு. நம்ம இந்த பார்க்லேருந்து ஒரு 60 steps நம்ம எடுத்து மேலே போனோம்னா ஒரு அழகான டேமில் குளிக்கிறதுக்குலாம் அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த பார்க்லேயே அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஒரு ஃபால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். ஸோ பார்க் சுற்றி பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1 hour நீங்கள் நல்லா அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் ஈவினிங் ஒரு ஈவினிங் 6 o'clock அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக நீங்கள் போகிறது ஒரு 4 o'clock to 6 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே நாங்கள் சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது ஈவினிங் ஒரு 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்நாக்ஸ்க்கு ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆனமலையில் நாங்கள் ரூம்ஸ் ராயல் காட்டேஜ்னு சொல்லி ஒரு ரூம் போட்டிருந்தோம். ரொம்ப மெயின் ஏரியாவில் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு 1 night ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இதான் எங்களோட டே ஃபஸ்ட்டோட ட்ரிப் நீங்கள் டே 2 ட்ரிப் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். பாய்.